நமசிவாயம். குரு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி நள்ளிரவிலே வர்றதுனால ஜூன் 2ஆம் தேதி பெரும்பாலான ஒரு ஹோமங்களாகட்டும் அல்லது வந்து அதை சார்ந்த வழிபாடுகள் அல்லது வந்து பார்த்தோம்னா கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரியான பல்வேறு விதமான வீட்டில் பண்ணுறதோ இல்லை கோயிலில் பண்ணுறதோ எந்த ஒரு ரிச்சுவல்ஸாக இருந்தாலும் சரி, பரிகாரங்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வழிபாடுகளாக இருந்தாலும் 2ஆம் தேதி தான் செய்கிறோம். இப்போ வந்து இந்த குரு பயிற்சி, அதாவது குரு வந்து உச்சத்தில் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லுவோம் இல்லையா. போன தடவை ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் இருந்தபோது, அந்த உச்சத்தில் இருந்தபோது நாம் பட்ட அளவுக்கு உண்டான ஒரு சந்தோஷத்தை இப்பொழுது பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலாகவே குரு அப்படிங்கிறவர் வந்து அதிச்சாரத்தில் போயிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அந்த அதிச்சாரத்தில் இருக்கிறதுனாலே நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2032 வரைக்குமே நமக்கு கொஞ்சம் கஷ்டகாலம் தான் அப்படின்ற மாதிரியான, சனியுடைய ஒரு நிலையிலாலும் சரி, குருவுடைய ஒரு நிலையிலாலும் சரி கஷ்டகாலம் அப்படின்ற மாதிரியான உலகளாவிய அளவில் எல்லோருக்குமே அப்படின்ற மாதிரியான விஷயமாக. ஸோ அதனால இந்த குரு என்ன செய்ய போகிறார், இப்போ அதிச்சாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சரி அல்லது வக்ரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் என்னென்ன டேட்டில் வருதுங்கிறத ஒன்று ஒன்றா சொல்லி டைமை ரொம்ப நான் இழுக்க விரும்பலை. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துடலாம். அதற்கு முன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யாருக்காவது தெரிய வேண்டி இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா குரு வந்து எப்பொழுது வந்து கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு, திரும்பி சிம்மத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வக்ரமாறாரு, சிம்மத்திலேருந்து திரும்பி வந்து கடகத்துக்கு எப்போ வரார், இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயமே கூட, இது இப்போ பரிகாரம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்கிறது வந்து பார்த்தோம்னா இருக்கிற எல்லா 12 ராசிக்கும் தான் நம்ம வந்து பரிகாரமாக ஒரே ஒரு விஷயத்தை தான் 1-2 விஷயங்களை மட்டும்தான் சொல்ல போகிறோம். மெயினாக ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்திர வழிபாடு. குருவுடைய அதிதேவதை இந்திரன், பிரத்யேக தேவதை பிரம்மா. ஸோ பிரம்மனை வழிபடுவது, ஒவ்வொரு நம்ம சிவன் கோயிலுக்கு போனாலும் பிரம்மனை வழிபடலாம். இந்திர வழிபாடு நான் பலமுறை பல்வேறு விதமாகவுமே சொல்லியிருக்கிறேன். இந்திர வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது இந்திராய நமகன்னு கிழக்க பார்த்து சொல்லலாம், இந்திரனுடைய சிலைக்கு வந்து பொட்டு வைத்து வழிபடுவது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையுமே கொடுத்துருக்கிறேன். எல்லாமே மெயின் சேனல் வாமன் சக்கரவர்த்தி சேனலில் இருக்குது. ஸோ அது ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சாதாரணமாக இதனால் வரக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குரு அப்படின்றது நம்ம வந்து ஜென்ரலாக இந்த ராசி பலனில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்படி பார்க்குற பலன்கள் அப்படியே யாருக்குமே நடந்துடாது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான எந்த ஒரு கோச்சார பலன்களுமே எப்படி பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒரு விஷயமா பார்க்கணுன்னா அவங்களுடைய அஷ்டவர்க்கத்தில் குரு என்ன பரல் பெற்று இருக்கிறார், என்ன ஸ்கோர், என்ன பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கிடைக்கும். இப்பொழுது இந்த மாதிரியான ராசி பலன்கள்ங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்தால் அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கும், ஏதாவது நமக்கு வந்து காஷனாக நம்ம வந்து ப்ரிகாஷனாக இருக்க வேண்டிய விஷயமாக இருந்தால் அந்த விஷயத்திற்கு நாம் தயாராக இருப்பதற்கும் தான் இந்த மாதிரியான ராசி பலன்கள்லாம் உதவும். இதில் உங்களுக்கான பிரத்யேக பலன்கள், இப்போ மேஷ ராசினா மேஷ ராசிக்கு அல்லது வந்து மீனம்னா மீனத்துக்கு பிரத்யேகமாக உங்களுடைய குருவுடைய நிலையின்படி இருக்கக்கூடிய பலன்கள் வேண்டும் என்றால் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா குரு பயிற்சி ஹோமம் வருகிற 2ஆம் தேதி விஸ்வாம்பத்தில் இருக்கிற நியூ எம்ஆர் மஹாலில் பண்ணுறோம். அதில் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வர அனைவருக்குமே, கட்டணமே இல்லாமல் நேரில் வரக்கூடிய அனைவருக்குமே அவர்களுடைய ஜாதகம், அந்த ஜாதகத்தை வந்து நீங்கள் கொடுக்க கூட வேண்டாம். நீங்கள் வந்து திரையில் தெரியும் நம்பர், இல்லைன்னா நீ டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை வந்து கமெண்ட்லையோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையோ பாருங்கள், அந்த எண் இருக்குது. உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், நேரில் வரக்கூடியவங்க மதியம் 1:30 மணிக்கு வரணும். வரக்கூடியவர்களுக்கு அதை எழுதிட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். வாட்ஸ்அப் தான் பண்ணணும், கால் பண்ணவே கூடாது. அது மாதிரியான விஷயமாக இருந்தால் நாங்களே உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து சுவாமி குரு பயிற்சியில் வந்து பார்த்தோம்னா அது ஒரு ஆகர்ஷணம் செய்து அந்த ஒரு ஹோமத்திலையும் பூஜையிலையும் ஆகர்ஷணம் செய்து கொடுக்க வைக்கிறோம். இல்லை உங்களுக்கு நேரில் வர முடியலை, நேரில் வந்தாலும் நான் சங்கல்பம் பண்ணிக்க விரும்புகிறேன், இந்த மாதிரி 2 விதமாக இருப்பாங்க. சில பேர் வெளியூரில் இருப்பாங்க, என்னால் வர முடியாது, நான் சங்கல்பம் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கக்கூடியவர்கள் எல்லாமே poojahoman.org போய் பண்ணிக்கலாம். அப்படி சங்கல்பம் பண்ணக்கூடிய அனைவருக்குமே அவங்க ஒரு 4 பேருக்கு சங்கல்பம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மிக குறைந்த தொகையாக நம்ம போட்டிருக்கோம். எப்போவுமே poojahoman.org அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஹோமத்துக்குமே குறைந்த தொகையாக தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு யாராவது ஒரு நபருக்கு அவர்களுடைய இந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா, பேரோட அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அதில் எப்படி அனுப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எல்லாருடைய நட்சத்திரம் எல்லாமே செலக்ட் பண்ணிடுவீங்க இல்லையா, அதிலே வரதில்ல, அதில் கீழே நோட்ஸ்னு இருக்கும். அந்த நோட்ஸில் நீங்கள் வந்து எழுதிட்டு அதை அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சங்கல்பம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ரிப்போர்ட்டோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PDF ரிப்போர்ட், இது ஒரு 2-3 பேஜஸ் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிலதெல்லாம் ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து 950 ஆக்சுவல் காஸ்ட்டு. அது வந்து உங்களுக்கு கட்டணமின்றி வழங்கப்படும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஜாதகத்தையே நாம் வந்து எல்லாரையும் வைக்கிற மாதிரி உங்களோட ஜாதகத்தையுமே வைத்து அவர்களை ஆகர்ஷணம் செய்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம். பிரசாதம் வந்து மஞ்சள், குருவுக்கு உண்டான அந்த மஞ்சள் பிரசாதமாக வழங்க வைக்கிறது. ஸோ அதுவுமே அனுப்பி வைப்போம். அதனால் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃப்ரீயாக நீங்கள் வந்து கட்டணமின்றி வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அப்படி இருந்து கலந்துக்கலாம்.
நீங்கள் சங்கல்பம் செய்யணும், கலந்துக்கவும் வேணும் அப்படின்னு நினச்சாலோ, அல்லது சங்கல்பம் மட்டும் தான் செய்ய முடியும்னு நினச்சாலோ poojahoam.org போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது இரண்டுமே உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். சரி, நம்ம இப்போ குரு பயிற்சிக்கு வந்துட்டோம். இந்த குரு பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு குரு பயிற்சி மேஷம் கடகத்துல தான் வராரு, உச்சத்துக்கு தன்னுடைய ஒரு பிடித்த ஒரு வீட்டுக்கு வராரு. அதுல வந்து பார்த்தோம்னா மேஷம் ஆகட்டும், கடகம் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ஆகட்டும், மகரம், இந்த 4 ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மகாபுருஷ ஹம்ச யோகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. மகாபுருஷா, அதாவது அவர் பார்த்தீங்கன்னா 12ஆம் பார்வையா மேஷத்தை பார்ப்பாரு. ஆல்ரெடியே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 12ல் இவர் சனி வேற உட்காந்து விரயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவருமே பார்த்தாருன்னா சுப விரயம் அப்படிங்கிற பேரில் ஏகப்பட்ட சுப செலவுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருமே. நமக்கு வீட்டில் வந்து கல்யாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய சொந்தக்காரங்களாகட்டும், அல்லது காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரியான செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் இருக்கு. இருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய இந்த மகாபுருஷ அம்ச யோகத்திலே இந்த 4 ராசியினருக்குமே ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்க வேண்டிய இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தில் அகைன் வந்து அவர் எப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பொறுத்து இருக்கிறது. இந்த 4 இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தன்மை அவர் கடகத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும். எப்போனா இதுக்கு அதிசார பயிற்சியாக இருக்கும்பொழுது, அது அதிசார பயிற்சியாக இருக்கும்போதும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வக்கரமாகும் போது கொஞ்சம் லைட்டாக ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்பி கடகத்தில் வந்தோன்னு நார்மல் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. நான் அப்பவே சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அதில் வந்து எல்லா உங்களுக்கு என்னென்ன டேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ இந்த அதிகாரம் அப்படின்னு என்ன பண்ணலாம்? சரி, இப்போ குருவை வந்து எப்போவுமே நாம் வந்து குருவை வந்து குழந்தைகளுக்காக குழந்தை வரம் வேண்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஒரு நலன் அப்படின்ற மாதிரியான விஷயம், அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சுப விஷயங்கள், இதுக்கெல்லாம் தான் குருவா அப்படின்னா குரு தான் வந்து செல்வ வளம் அப்படின்னு. ஃபினான்ஸ் அப்படின்னா குரு தான். அந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய 100 ரூபாயை வந்து 100 லட்சம் ரூபாயாக மாற்றக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த கிரகங்களில் மெயினாக வந்து குருவுடைய துணை இல்லாமல் அது நடக்காது. ஸோ அப்போ இந்த பணம் அப்படின்ற மாதிரியான ஒரு சார்ந்த விஷயங்கள் இந்த 4 ராசிகளுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அப்பவே சொன்ன மாதிரி தான் ப்ரொவைடர் உங்களுடைய ஜாதகத்திலையுமே அவர் அதிகமான பரல் வாங்கியிருந்தா இது வந்து அவர் 100 ரூபாயா கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 100 லட்சமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதில் பரிகாரம் மாதிரி நம்ம எதாவது செஞ்சுக்கணும், நமக்கு வந்து பரல் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ராசிக்கு சரியாக ஒரு பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லோருக்குமே, எல்லா ராசியினருக்குமே, உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த குருவுடைய கடகராசி சஞ்சாரத்திற்கென்ற ஒரு கோயில் இருக்கிறது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு ராசியும் வந்து பார்த்தோம்னா எந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்குன்னு ஒரு கோயிலும் ஒரு தெய்வமும் இருக்குது. அதை கரெக்டாக வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலைமைக்கு போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதில் நமக்கு பிரச்சனையே இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ 2ஆம் இடத்துல நமக்கு வந்து நாம் இப்போ வந்து நீங்கள் வந்து மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னம் 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் அங்கேயே வந்து சுக்கிரன் உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா மாளவிய யோகம் சொல்லுவோம். அது மாதிரியாகவே உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயமா வைத்துக் கொள்ளுங்க. அதற்கென்று ஒரு கோயில் இருக்கிறது, அதற்கென்று ஒரு தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வத்தை அந்த கோயிலே போய் வழிபட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் அப்படின்ற வரும். ஏன் 2ஆம் இடம் சொல்றேன்னா பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம். 11ஆம் இடம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குமே அதை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உட்காந்துருக்காரு, இல்லை புதன் உட்காந்துருக்காரு, ஏதாவது ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஸோ உட்காந்துருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவரை ஆக்டிவேட் பண்ணணும், நல்லபடியாக அவர் நமக்கு செல்வ வளம் வர வேண்டும் என்றால் அதற்கான கோயிலுக்கு போய் சென்று அவரை வழிபட்டு வந்தார் என்றால் அதற்கு நல்ல பலன் இருக்கும் வச்சுக்கோங்களேன். இது ஜெனரிக்காக சொல்ல முடியாது, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா அதை பேச முடியாது. எந்தெந்த நபருக்கு உங்களுடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அதே விஷயம் வந்து அடுத்தவருக்கு இருக்க போறதில்லை. ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் இது முடிவாகும். ஒரு பலன தேவதையாகட்டும், ஒரு இஷ்ட தெய்வமாகட்டும், ஒரு தர்மம் தேவதையாகட்டும், எதா இருந்தாலுமே அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்குண்டான கோவில் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் முருகன் கோயில் தான். ஆனால் என்னன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். சரியா? அங்க முருகனே குருவாக தான் இருக்கார் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் அங்க நீங்க வந்து தட்சிணாமூர்த்தியை, சிவரூபமாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டீர்கள் என்றால் அவரிடம் ஒரு அரை மணி நேரமாவது உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் 100% உங்களுடைய பிரச்சனைகள் இந்த குருவினால எந்த ஒரு டைம்ல வந்ததுனாலும், அதாவது இந்த கடகராசி சஞ்சாரத்தின் பொழுது எந்த மாதிரியான ஒரு விஷயமாக வந்தாலுமே அதற்குண்டான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஜென்ரலா உங்களுடைய ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல குரு உச்சம் பெற்றிருந்தார் என்றால் கண்டிப்பான முறையில இந்த கோயிலுக்கு போறதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு நீங்க தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா, ஒரு 3 நெய் தீபம் போட்டுட்டு மஞ்சள் திரி போட்டுட்டு வந்தீங்கன்னாலும் சரி, ரொம்ப அதிகமான பலன் இருக்கும். நீங்க அங்க உட்காந்து அவருக்கு குரவே நமக என்ற மந்திரத்தினை பலமுறை கூறி வர வேண்டியது அவசியம். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இந்திர வழிபாடுமே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம எதெல்லாம் நம்ம வந்து ரிசல்ட் எந்தெந்த கிரந்தங்களிலிருந்து நம்ம இந்த ரிசல்ட் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு 4 கிரந்தங்களிலிருந்து இதை நான் டிரைவ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து பலதீபிகை.
பலதீபிகை என்கிற கிரந்தம், அடுத்தது பிருஹத் பராசர ஓரசாஸ்திரம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகூர்த்த சிந்தாமணி ஓரசாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம். இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துட்டு இது என்னென்ன முக்கியமான நுணுக்கங்களை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்து உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4 ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கும் என்னென்ன பலன் நடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். மேஷ ராசி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாகவே அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான பலன் அப்படின்றது கிடைக்கும். இந்த ஒரு சஞ்சாரத்தினால் அதிகப்படியான பலன் கிடைக்கும். குழந்தைகளினால் அதிகப்படியான ஒரு லாபம், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். அவர்களுக்கு வந்து ஏதாவது இப்போ லவ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருந்தார், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். தொழில் ரீதியாக, தொழில் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கர்மா அப்படின்னு சொல்றோம். கர்மா அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு நீங்க வேலைக்கு போனாலும் அதுதான் தொழில் அப்படிங்கிறது. அதுல ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வீட்லேயுமே ஏதாவது ஒரு சுப செலவுகள் நடந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு சுப செலவுகள் வந்துட்டு இருக்கும். காசு நிறைய வரும். ஒரு பக்கம் சனி கொஞ்சம் கொண்டு போவார், இன்னொரு பக்கம் மீதி இருக்கிறத குரு எடுத்துப்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயமாக உங்களுக்கு மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும். பணம் வந்தால் தானே நமக்கு செலவாகும். ஸோ அப்போ பணம் அதிகமாக வரப்போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக, புகழ் அதிகமாக வரப்போகுது. புகழ் அப்படின்றது வந்து அப்ரிசியேஷன், உங்களுடைய வேலை இடத்துல அப்ரிசியேஷன், உங்கள் வேலை இடத்துல ப்ரொமோஷன், உங்கள் வேலை இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான இன்க்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக, வெளிநாட்டிலே வந்திருந்து நல்ல ஒரு சுப விஷயங்கள் வருகிறது. வெளிநாட்டிலிருந்து திடீர்னு ஏதாவது கிஃப்ட் மாதிரியான விஷயங்களோ அல்லது வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஏதாவது பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் வருகிறது. இது எல்லாமே கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு மேஷராசினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சஞ்சாரத்தில் எதிர்பார்க்கலாம். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அதே போல் வந்து பார்த்தோம்னா நிறைய வரும்பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ரொம்ப நம்மளா, அதாவது தானாக இந்த கிரக சூழ்நிலை காரணமாக விரயமாகிறது அல்லது வந்து பார்த்தோம்னா சுப விரயமாகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வேற. நமக்கு வந்து இந்த மாதிரியான நேரத்திலே பணம் அதிகமாக வருகிறதுல மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேஷராசினர் கூர்ந்து கவனித்து அதற்கு தகுந்த மாதிரியான விஷயமாக அவங்க நடந்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பான முறையிலேயே எல்லா விதமான ஒரு பலனும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிராவலிங்குமே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வெளிநாட்டில் போக வேண்டியிருக்கும்னு, சும்மாவாவது போவீங்க, உங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து அனுப்பி வைப்பாங்க, சும்மாவது போவீங்க. இந்த சென்ஸ் உங்களுடைய ஓன் மணியாக இல்லாமல் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை அனுப்பி வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கலாம். வேறு ஏதாவது ஒரு நபருக்கு உங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ உங்களோட நண்பர்கள் காரணமாகவோ ஏதாவது ஒருத்தர் அவர் கூட நீங்கள் அக்கம்பெனி பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வெளிநாடு சில பேர் போவாங்க, தூரதேசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக சிலர் போவார்கள். எந்த விதத்தில் போனாலுமே அப்படி போயிட்டு வருது அவர்களுக்கு பல விதத்தில் நன்மையை கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று செல்வ ரீதியாக கொடுக்கலாம், அல்லது மன ரீதியாக கொடுக்கலாம், அல்லது அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறு ஏதாவது ஃபர்தராக ஃபியூச்சரில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒரு சில பேர் எந்த ஒரு இடத்துல போனாலுமே அதில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு எதிர்பார்த்து அதை வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுப்பாங்க இல்லையா. அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாகவும் கண்டிப்பான முறையிலே மேஷராசிக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே புதிய வீடுகள் எதுவும், புதிய வீடு சொத்து அப்படிங்கிறது இந்த சஞ்சாரத்தின் போது இந்த ஒரு 1 இயருக்கு வாங்காமல் இருக்கிறது மேஷ ராசினருக்கு நல்லது. அப்படி வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான கட்டாயம் இருந்தால், அல்லது நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க, இடம் வாங்கி போட்டீங்க வீடு கட்டணும்னு இருக்கீங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கட்டின வீட்டையாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, புது வெஹிக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன வண்டியெல்லாம் நான் சொல்லலை, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ரேஞ்ச் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது ஒன்று வாங்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டு செய்வது அப்படிங்கிறது நல்லது. வீடு விற்கிறதுலையுமே அது மாதிரி தான், சொத்துக்களை விற்பதிலையுமே அதே மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் வாகனங்களை விற்கிறதுலையுமே இந்த 2 விஷயத்திலையுமே கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது மேஷராசினருக்கு கண்டிப்பாக தேவை. அப்படி கவனம் செலுத்திட்டு பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லா விதத்திலையுமே நல்ல ஒரு பலன் கிடைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாதிரியான ஒரு பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அதாவது வழிபாடு அப்படின்னு எடுத்தாலும் சரி, நீங்கள் உபாயம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மேஷராசினர் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளுமே இருக்கிறது. ரிஷபராசி. இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தோம்னா, திருமணம் அப்படின்ற மாதிரியான விஷயமோ, இந்த திருமணத்துக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். சில வீட்டில் வந்து பார்த்தோம்னா திருமணம் ஆயிட்டு 2 பேருக்குள்ள ஒரு பெரிய அளவில் ஆரம்பத்திலிருந்தே ஒத்து போகாமல் இருக்கலாம், அல்லது நடுவில் ஒத்து போகாமல் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் இந்த இலையும் பூனையும் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அது எல்லாமே ரிஷப ராசியினருக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பான முறையில் வரும். பார்ட்னர்ஷிப் மூலமாக ஏகப்பட்ட பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுக்கு பார்ட்னர்ஸ் சொல்கிறது நம்ம வந்து லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி,
பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தந்தையினால் ஒரு பேருதவி, குருவினால் பேருதவி, குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அல்லது தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்க வந்து எங்கள் அப்பா மாதிரி இவங்களோட கேரக்டர்லாம் அப்படின்ற மாதிரி, இவங்க எங்கள் அப்பா மாதிரியே நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக உங்களுக்கு சடனாக நிறைய லாபங்கள், அது யாராக வேணா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் வந்து உங்களுடைய அண்ணனையோ தம்பியவே கூட நீங்கள் வந்து உங்கள் தந்தை மாதிரி நினச்சிக்கலாம், அல்லது வந்து உங்களுடைய கணவரை அந்த மாதிரி நினச்சிக்கலாம், அல்லது வந்து பார்த்தோன்னா உங்களுடைய தந்தையுடைய நண்பரை, உங்கள் சித்தப்பாவை, பெரியப்பாவை, இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே அந்த மாதிரியான ஒரு விஷயமாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியாக லாபம் கிடைக்கக்கூடிய, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய, மன நிம்மதி கிடைக்கக்கூடிய, புதிய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் ஏதாவது கிஃப்ட் ஏதாவது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ரிஷபராசினருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எங்கிருந்து இப்போ சடனாக நம்ம வந்து எதிரே பார்த்துருக்க மாட்டோம் ரிஷபராசினை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து இதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கிஃப்ட்டோ அல்லது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸோ, கெரியரில் வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸோ, இன்க்ரிமெண்ட்டோ, இந்த மாதிரி அல்லது புதிய வேலை வாய்ப்புகளே நீங்கள் வந்து இப்போ கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இடமாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ரொம்ப லக்ஸூரியஸான இடத்துல போய் நம்ம வந்து மாறி நம்ம போகிறது அப்படின்ற மாதிரி, இது நிறைய விஷயங்கள் இந்த குரு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரிஷபராசினருக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வேலை இடத்திலே கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவை. எந்த அளவுக்கு நாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நடக்க போகுதோ அதே அளவிற்கு நம்மளுடைய கவனம் அப்படின்றது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட இந்த ஒரு தருணத்திலே கெரியர் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரதுக்குண்டான வாய்ப்புகளுமே ரிஷபராசினருக்கு இருக்கிறது. அதனால் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். பண விஷயத்தில் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சடன் மணி அப்படின்ற மாதிரியான விஷயம், அதாவது கன்சிஸ்டண்ட்டாக வருதுங்கிறது ஒரு பக்கம், சடனாக வருது அப்படின்ற மாதிரியான விஷயம், சிலதெல்லாம் வந்து அதிகப்படியான லாபம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்போ வீடியோ அல்லது வந்து உங்களுடைய வெஹிக்கிளோ அதை விற்கிறீங்க, சாதாரணமாக இருக்கிற ஒரு இடத்த ஒரு நிலை இதை விட அதிகப்படியான விலைக்கு நீங்கள் வந்து இவ்வளோதான் ஒரு 10 லட்சம் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு 12 லட்சம் கிடைக்குது அல்லது ஒரு 15 லட்சம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி, அது மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்தோம்னா நம்ம எதிர்பாராத பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரிஷபராசினருக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு பார்ட்னர்ஸ், அதாவது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன். அது மாதிரி ஆல்ரெடி ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தால் அதெல்லாம் சரியாகும். கல்யாணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நான் இப்போ தான் பண்ணிக்கிறேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்தோன்னா டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் மறு கல்யாணத்துக்கு வேண்டி வெயிட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு தடவை கல்யாணம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய, ஜாதகத்தை இப்போ தான் எடுத்திருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பீரியடாக இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது. அதனால் ரிஷபராசினை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயம், குழந்தைகள்னால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அதே போல் வந்து பார்த்தோன்னா சடன் மணி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களால், குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களால் நமக்கு லாபம், மன நிம்மதி, சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பான முறையிலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே மேஷராசிக்கு சொல்லியிருந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஜனவரி மாதம், தை மாதம் வரைக்கும், 2027 தை மாதம் வரைக்கும் ரிஷபராசியினர் புதிய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்காமல் இருக்கிறது. புதிய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சென்ஸ் என்னன்னா, ப்ராப்பர்ட்டிஸே வாங்காமல் இருக்கிறது, அல்லது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து பார்த்து எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக பார்த்து செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அல்லது ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரிகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. மிதுன ராசினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நிலகொள்ளல இவனுக்கு திடீர் பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும்னு வச்சுக்கோங்க. முதல் எடுத்தோன்னா நம்ம ஒரு 4 ராசி தானே சொல்லியிருந்தீங்க. மேஷ ராசி சொல்லியிருந்தீங்க, கடக ராசி சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து துலா ராசி சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி மகர ராசி சொல்லியிருந்தீங்க. 4 ராசிக்கு தானே மகாபுருஷ யோகம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தோம்னா இப்போ மிதுனத்துக்குமே இந்த மாதிரியான விஷயமா, அல்லது ரிஷபத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரியான விஷயமாக எதிர்பார்த்தீங்கன்னா, அப்போ இது எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமாக வந்த 4 பேருக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இவங்கெல்லாம் வந்து கெட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தோம்னா அவன் ரொம்ப பணக்காரன், நான் பணக்காரன் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ மிதுன ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படி நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு வழிபாடு அப்படின்ற இந்திர வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களை நான் முதல்ல சொன்ன மாதிரி கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நல்லாவே வந்து சேரும். அப்படின்ட்டு குடும்பம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தித்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே போக பிடிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயமா இருப்பாங்க. வெளியில் ஜாலியாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு மாதிரி ஒரு சோர்வடைந்து விடுவார்கள், மனச்சோர்வு அடைந்து விடுவார்கள்.
அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய என்ன சொல்றது குடும்பம் அப்படின்ற மாதிரியான விஷயம், வாக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்குல்ல, சொற்கள் எல்லாம் வந்து சில பேர் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவாக பேசுவாங்க. ஒரு சில பேர் எல்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வல்லுன்னு விடுவாங்க. எதுவாக இருந்தாலும் ரொம்ப கோபம் சார்ந்த இஷ்யூ, அந்த ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சரியாக கூடதான் இருக்கும். நீங்கள் பேச்செல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மெச்சூர்டு டாக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரர்கள் இனிமே வந்து பார்த்தோம்னா இப்போ பேசக்கூடியது இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இது சிறிது காலம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வெயிட் பண்ணாமல் இதையே நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடையும்னு வச்சுக்கோங்க. அந்த மெச்சூர்டு டாக், ரொம்ப ரொம்ப மெச்சூர்டு டாக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு மிதுன ராசியினருக்கு இது மாதிரி வரும். அடுத்ததாக எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயம், அல்லது கடன்கள் அப்படின்னு. எதிரினா என்ன? நமக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே எதிரிகள் தான், நமக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே எதிரிகள் தான், இருக்கக்கூடிய ஒரு வேண்டாத எண்ணங்கள் எல்லாமே நமக்கு வந்து எதிரிகள் தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மட்டுப்படும், பக்கத்திலே நிற்காம ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய புது பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு வழி. சடனாக நம்ம வந்து இவ்வளோ பெரிய கடன்லாம் நம்ம எங்கே அடைக்க போகிறோம், நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பெரும்பாலான மிதுன ராசினருக்கு அவங்க சுயஜாதகத்திலையும் குரு வந்து நல்ல ஒரு நிலையில் இருந்தாருன்னா கண்டிப்பாக 100% நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துட்டு இருக்கு, தொட்டு ஏதாவது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்குப்பா அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் இந்த நிலைமையெல்லாம் மாறி உங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாக சொல்லலாம். மிதுன ராசினருக்கு நம்ம வந்து சொல்லவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இந்த ஒரு பீரியட் இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கடகராசி பார்த்துடலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கடகராசியில் பியூராக நம்ம வந்து உண்மையாக வந்து பார்த்தோம்னா மேஷராசிக்கே ரொம்ப நேரம் சொல்லிட்டேன், அதுவே சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவங்களுக்கு வந்து இந்த சனியுடைய நிலை காரணமாக நம்ம மேஷராசிக்கு நிறைய சொன்னோம். இப்போ கடகராசிக்காகட்டும் துளாராசிக்காகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கும் பெருசாக சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாறுதலை பெறப்போகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். பட் அகைன் இந்த அதிசாரம் அப்படின்னு சிம்மத்துக்கு அவர் போயிட்டு வர்றது, சிம்மத்திலேயே அவர் வந்து வக்கரமாகிறது, இந்த மாதிரியான டைம் எல்லாம் கொஞ்சம் அந்த பலன் குறையும். அந்த பலன் குறையிறது எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ரொம்ப இருந்துகிட்டே நம்ம வந்து பாயில் படுத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு பஞ்சு மெத்த ரொம்ப பயங்கர ஒரு அல்ட்ரா குஷனில் போய் படுத்துட்டோம். திடீர்னு அப்படி படுத்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திடீர்னு இறங்கி நார்மல் மேட்ரஸில் படுக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், ஒரு ஓரளவுக்கு தான் குஷன் இருக்குது, அதில் படுக்க சொல்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு ஃபீல்? அந்த ஒரு ஃபீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கோ துளாராசிக்கோ மகர ராசிக்கோ இருக்க போகுதே தவிர உங்களுக்கு அங்கிருந்து தொப்புன்னு தரையில் விழுந்துட மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது கடகராசினருக்கும் கூட. ஸோ சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்போ அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வேற எந்த கிரக சூழ்நிலை வரக்கூடிய இப்போ ராகு கேது பயிற்சி இருக்கிறது, எந்த ஒரு பிரச்சனைனாலுமே சரி உங்களுக்கு இந்த மெயினாக வந்து பார்த்தோம்னா கடகராசி அப்படின்றவங்க வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சிக்கு தான் கேது வந்துட போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தில் இருப்பாங்க. ஜென்மத்தில் கேது வந்துடுவார் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரியாக இருக்கிற பயம் அப்படின்றது எல்லாமே குரு வந்துட்டு போயிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரைக்கும் நமக்கு வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. குழந்தைகள்னால் எல்லா விதத்துலையும் சந்தோஷம், திருமணம் நடக்கிறது, நிறைய மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க, கோயில்களில் க்ஷேத்ராடனங்கள் ஏகப்பட்ட க்ஷேத்ராடனங்கள் போவீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக சொத்து வர வேண்டியிருக்கு எங்கே இருந்தாவது அப்படின்ற மாதிரி தானே அது சொத்து வரும், குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு வந்து கடகராசியினருக்கு இருக்கிறது. அதனால நம்ம கடகராசியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நம்ம பார்க்கறது சிம்மத்துக்கு டைரக்டாகவே போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நமக்கு வந்து இப்போ இவர் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் சிம்ம ராசினருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா, ஏன்னா அவர் வந்து 12ஆம் இடமாச்சே அப்படின்னாலும் விரயத்தை கொடுத்துறார் அப்படின்ற மாதிரி. அதாவது ஸ்தான பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது குருவை பொறுத்த வரைக்கும். இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஸ்தான பலம்னு ஒன்று இருக்குது, பார்வை பலம்னு இருக்குது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவர் சனிக்கு வந்து ஸ்தான பலம் தான் பார்க்கணும், குருவுக்கு வந்து பார்வை பலம் தான் பார்க்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே நம்ம வி ஹேவ் டு டேக் இட் இன்டு கன்சிடரேஷன் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து இந்த 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு வந்து நம்ம ஸ்தான பலத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டாம், பார்வை பலத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணுமானா அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து இதனால கண்டிப்பான முறையிலே சில சுப விரயங்கள் இருக்கும். குருங்கிறதுனால சுப விரயங்கள் தான். ஸோ சுப விரயங்கள் இருக்கும், அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே திருச்செந்தூர் தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்கன்னு எல்லாருக்குமே பொதுவாக சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா போய் பார்க்கும்பொழுது
பாலபிஷேகம் வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பாலபிஷேகத்துக்கு பால் சுத்தமான பால் சும்பாலாக இருக்கணும், பேக்கெட் பாலாக இருக்காமல் இருக்கிறது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சிவனுக்கு வந்து பாலபிஷேகம் அப்பப்பொழுது சுத்தமான பசும்பாலால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது செய்கிறது, ருத்ரன் சமக்கம் கேட்டுட்டு வருது, இதெல்லாமே சிம்மராசினருக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துட போயிடுது. அதனால் எந்த ஒரு பயமே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்கன்னு நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே சொல்லலாம் இந்த டைமில். ஆனால் இந்த டைமில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றதுனால நமக்கு வந்து ரொம்ப லாபகரமாக ஆயிடுமா அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸாக்டாக அதோடைய மார்க்கெட் ரேட்டுக்கோ அல்லது அதை விட ஒரு துளி கூடுதலாகவோ கொடுத்து வாங்குவீங்க. இல்லைன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரியான ஏரியாவுக்கு போறீங்கல்ல, அந்த டைம்லயாவது ஏதாவது ஒரு செலவாயிடுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு லஞ்ச் வேற மாதிரி ஏதாவது கொடுக்கறதாவோ, நம்பர் 2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாக நமக்கு வந்து செலவாகிறது அப்படின்றது. இல்லைன்னா அங்கே சும்மா உங்களை பார்த்து சலாம் போட்டாவது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது, ஜுவல்லரிஸ் வாங்குறது, தாய்க்கு அதிகமாக செலவு செய்வது செலவு நல்லது தான். தாய்க்கு செலவு செய்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. தாய்க்கும் சரி தந்தைக்கும் சரி. ஸோ தாய்க்காக நம்ம வந்து விஷயங்கள் கொடுப்பது அல்லது வந்து தாய் அவங்க வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்காக நம்ம செலவு செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நகைகள் வாங்குவது அப்படின்றது, சுகமாக வீட்டுக்கு வந்து ஏகப்பட்டது. நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்போ கடகராசிக்கு சொல்லும்பொழுது இருக்கிற ஒரு நார்மல் பாயில் படுத்தவங்கலாம் பெரிய ஒரு குஷன் மெத்தையில் போய் படுப்பாங்க. அதுக்கப்புறம் அதோடைய சிம்மத்துக்கு அவர் அதிசாரமாக கொஞ்சம் வரும்பொழுது வேற ஒரு மேட்ரஸில் படுத்துருவாங்களே தவிர கீழே விழ மாட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், சுகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் மீறி இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு மீடியம் சைஸ் கார் வச்சுருக்கீங்கன்னா லக்ஸூரியஸ் காருக்கு மாறுவீங்க. ஜுவல்லரிஸ் அதிகமாக வாங்கி கொடுப்பீங்க, ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுப்பீங்க, அல்லது நீங்களே வாங்கி போட்டுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில். இது மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. நோய்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், இத்தனை நாள் நோய்களுக்கு ஏதேதோ மாத்திரை சாப்பிட்டு பார்த்துட்டேன், என்னால் வந்து எந்த ஒரு திருப்தியுமே எனக்கு இல்லை, அதாவது மாற்றம் எதுவும் கிடையாது, மாத்திரையை வந்து மாத்திரை தான் மாறுதே தவிர உடல்நிலையில் மாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையிலே இந்த முறை குருவினுடைய ஒரு சஞ்சாரத்தினால் 100% நமக்கு நோய் அப்படின்றது நல்ல ஒரு வைத்தியர் கிடைப்பார், நமக்கு நல்ல டாக்டர்கிட்ட போவோம், நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க என்ன பிரச்சனை அப்படின்றது. அது கண்டிப்பான முறையில் ஒரு நல் முடிவுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நோய் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லாவே அடையும், 100% அடையும். அதே மாதிரி சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும் சுபவிரயம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, சடனாக பணம் வரும், எங்கேருந்து வருதுன்னே தெரியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக சடன் மணி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாலாம் இருக்காது, ரொம்ப ஹெவியான ஒரு பணமாக இருக்கும். இந்த ஹெவியான பணம் அப்படின்றதே வந்து பார்த்தோம்னா சடன் மணி, ஹெவி அமௌண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லும்போது சிலருக்கு வந்து பார்த்தோம்னா அது வேறு விதையாக வரும், நம்மளால் வெளியில் சொல்ல முடியாது. இதுவுமே உங்களால் வெளியில் சொல்ல முடியாது, ஆனால் நல்ல வழியில் வரும், கெட்ட வழியாக இல்லாமல், கெட்ட வழி இந்த சென்ஸ் இல்லீகல் அந்த மாதிரியான விஷயமாக இல்லாமல் உங்களுக்கு வெளியில் நீங்கள் சொல்கிறதுக்கு இது எந்த மாதிரியான ஒரு ரூட்லேருந்து உங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்களோ என்னமோ, அது வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பான முறையில் சிம்மராசினருக்கு ஹெவி அமௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கோ அல்லது வந்து பார்த்தோம்னா சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுட்டு மிச்சதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஃபியூச்சரில் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம வந்து பார்த்துக்கிறது அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் கவனமாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பான முறையிலே பணம் அப்படின்றது வரும். திடீர்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிபாட்டு முறையில் நீங்கள் எப்பவுமே ஒரு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த வழிபாட்டு முறை மாதிரி வேற ஒரு வழிபாடு பண்ணுவீங்க. அந்த வழிபாடு நீங்கள் பண்ணும்போது அதன் மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த வழிபாட்டையுமே நீங்கள் ரொம்ப வந்து மறைவாக வைத்திருப்பீர்கள், அல்லது அந்த தேவதை மூலமாகவோ அந்த சித்தர்களின் மூலமாகவோ அந்த ரிஷிகளின் மூலமாகவோ யாரை வழிபடுறீங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான அனுபவங்கள் உங்களால் வந்து வெளியில பகிர்ந்துக்கவும் முடியாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா அது அவ்வளவு அளப்பரிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் நம்ம எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்னு அவசியம் இல்லையே, ஆனால் நமக்கு நல்ல விஷயம் நடந்தால் போதும், நம்ம நல்லபடியாக இருந்தால் போதும், அதுதானே. ஸோ அது கண்டிப்பான முறையில் இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிம்மராசினருக்கு பெரும்பாலானவர்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம். கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, அதிகப்படியான லாபம், ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது வியாபாரம் பண்றவங்களுக்கு, கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு, கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் திடீர்னு ப்ரொமோஷன், திடீர்னு இன்சென்டிவ்ஸ், மார்க்கெட்டிங் மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களெல்லாம் இன்சென்டிவ் வந்துட்டே இருக்குப்பா இது அப்படின்ற மாதிரியான விஷயமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பான முறையிலேயே கன்னியாராசினருக்கு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் உங்களுக்கு வேற என்னென்ன லாபங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, உங்களுடைய சகோதரிகளின் மூலமாக ஏதாவது லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மெயினாக வந்து இதில் மார்க்கெட்டிங், நீங்கள் யாருக்காவது வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கீங்க
அல்லது கவுன்சிலிங்கில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. தூரதேச கம்யூனிகேஷன்ஸ், இப்போ நம்ம வந்து கம்யூனிகேஷன் சொல்லும்போது இப்போ இந்த ஐடி ஃபீல்டு கம்யூனிகேஷன் தானே. ஈவன் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒர்க் பண்ணும்பொழுது நீங்கள் டைரெக்டாக கிளையண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணுறீங்க. உங்கள் கம்பெனிக்கு தான் லாபம் கிடைக்குதுனாலும் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது வந்து அப்ரிசியேஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நன்மதிப்பு அப்படின்றதெல்லாம் கூடிக்கிட்டே இருக்கும் இல்லையா கன்னியாராசினருக்கு. கன்னியாராசின்னு இல்லை, ஜென்ரலாக அந்த மாதிரி நல்லதாக பண்ணுறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி வரா மாதிரி கன்னியாராசினருக்கு இந்த ஒரு வருடத்தில் அது 100% எதிர்பார்க்கலாம். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா குட்டி குட்டியாக நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. குட்டி குட்டியாக அப்படின்னா இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா பக்கத்தில் பெங்களூருக்கு போகிறது, இந்த பக்கம் கோயம்புத்தூருக்கு போகிறது, அல்லது ஆந்திராவில் எங்கேயாவது போகிறது, நார்த்தில் ஏதாவது கொஞ்சம் பக்கத்தில் மும்பைக்கு போகிறது, இந்த மாதிரி இந்த ட்ராவலிங், ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலிங் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நல்ல ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலிங் இருக்கும். அந்த ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல்ஸ் மூலமாக நிறைய லாபங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக அது வந்து மறுத்து விடவே முடியாது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா குழந்தைகள், மெயினாகவே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த குழந்தைகளினால் நமக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் நமக்கு வந்து பார்க்கணும் இல்லையா. அந்த குழந்தைகளினால் வரக்கூடிய நிம்மதி அப்படின்றது கன்னியாராசினருக்கு இந்த ஒரு வருடத்திலே கண்டிப்பாகவே வரும். அதே மாதிரி குலதெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வத்தை வந்து போய் அடிக்கடி தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தோஷமும் கிடைக்கும். குலதெய்வம் கூடயே இருந்து நம்மளை பாதுகாப்பா அப்படின்ற மாதிரியான விஷயமா கன்னியாராசினருக்கு இந்த குரு பயிற்சியை கண்டிப்பாகவே சொல்லலாம். அடுத்ததாக கணவரோ அல்லது மனைவியோ கொஞ்சம் ஏதாவது அவங்க வந்து முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, அல்லது நம்ம கூட செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது எல்லாமே தீந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இந்த அளவுக்கு ஆதர்சம் தம்பதியாக இருந்ததே இல்லையே நம்ம இவ்வளோ காலமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆல்ரெடியே அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் அவங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் கோஆப்ரேட் பண்ணுறது, அவங்க உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கோஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா வருவீங்க. சேம் திங் வில் ஹேப்பன் டு பிஸ்னஸ் பீப்புள் ஆல்சோ. தட் இஸ் இப்போ ஒரு பெரிய கார்பரேட் மாதிரி கம்பெனி வச்சிருக்கீங்க, பிரைவேட் லிமிடெட், எல்எல்பி ஏதாவது வச்சிருக்கீங்க, அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் நல்லது நடக்கிறது அப்படின்ற மாதிரி. ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி வச்சிருக்கீங்க, அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படின்ற மாதிரி. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கிறது. இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே சொல்லலாம். செல்வம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பான முறையிலே ஏதாவது ஒரு ரூபத்திலே பணவரவு வந்து கொண்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. கன்னியாராசினருக்கு இந்த ஒரு குரு பயிற்சி அமோகமான ஒரு நல் மதிப்பீட்டை கொண்டு வந்து கொடுக்க போகுது.